ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம இந்த ட்ரோன் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். நமக்குள்ள ஒரு பேக் தந்துருக்காங்க. இந்த பேக்கை நம்ம திறந்து பார்ப்போம். இந்த பேக்கில் தான் ட்ரோன் இருக்குது. நம்ம இந்த பேக்கை திறப்போம். இந்த பேக்கில் வந்து நமக்கு ட்ரோனு, பேட்ரி, ரிமோட்டு இங்கே மேலே கவரில் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம கவரை பார்த்துட்டு அது முடிஞ்சு வரோம். இந்த கவரில் நம்மளுக்கு சேஃப்டி கார்டு, இந்த ப்ரொப்பலர்ஸ் உடையாமல் இருக்கிறதுக்காண்டி சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மாட்டணும். இந்த மாதிரி எத்தனை வந்துருக்காங்க? 4 தந்துருக்காங்க. 4 சேஃப்டி கார்ட்ஸ் தந்துருக்காங்க. நல்லா பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சேஃப்டி கார்டு நல்லா ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அடுத்த சார்ஜர் தந்துருக்காங்க. நமக்கு இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜர் 2 பேட்டரி தந்துருக்காங்க. நான் ஒரு பேட்டரி தான் நினச்சேன், ஆனால் 2 பேட்டரி தந்துருக்காங்க. 2 பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரே சார்ஜர் இதில் போடணும். இந்த மாதிரி போட்டு சார்ஜ் பண்ணிடணும். ஓகே, அடுத்து என்ன தந்துருக்காங்க? ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. 4 ப்ரொப்பலர்ஸும் தந்துருக்காங்க நம்மளுக்கு. இது கூடயே நமக்கு இந்த ப்ரொப்பலர்ஸ் உடஞ்சிச்சுன்னா, இந்த ப்ரொப்பலர்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம இந்த ப்ரொப்பலர்ஸை மாற்றிக்கலாம். அதை மாற்றுறது வேண்டியது ஸ்க்ரூ ட்ரைவர். இந்த ஸ்க்ரூவை கலத்தி மாற்றணும்ல, இந்த ஸ்க்ரூவை கலத்தி மாற்றுறதுக்காண்டி நம்மளுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தந்துருக்காங்க, ப்ரொப்பலரும் தந்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தாச்சு. இந்த கவரில் என்னெல்லாம் இருந்து இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ நம்ம அடுத்த நிறைய பேப்பர் இருந்துடலாம். அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு மேலே இதை நம்ம உள்ளே வச்சுருவோம். ஏதாவது தொலைஞ்சுன்னா வேறு பறக்கைக்கு கஷ்டமாயிடும். அதனால் நம்ம இதை கரெக்டாக வச்சிடணும். இப்போ நம்மளுக்கு இதில் என்ன தந்துருக்காங்க? நம்மளுக்கு இதில் இந்த ஃபோனில் பார்க்குறதுக்கு ஆப்பு ரைட்டு. ஓகே, யூஸர் மேனுவல். இதை பொறுமையாக பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ இந்த ட்ரோனை எப்படி பறக்க வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ காட்டுவேன். அப்போ நான் உங்களுக்கு எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு 2 பேட்டரி தந்துருக்காங்க. 2 பேட்டரியில் கண்டிப்பாக சார்ஜ் இருக்காது, நம்ம சார்ஜ் போட்டு தான் ஆகணும். அடுத்து ரிமோட்டு தான் பக்கா செம்மையாக இருக்குது. இது ஆனா சுவிட்சு. ஏற்கனவே பேட்ரி போட்டு தான் வச்சுருக்கு. நான் தான் போட்டேன். ஏற்கனவே இதை டெஸ்ட் பண்ணிட்டேன். ஏதாவது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணோம்ல, அதனால் ஏற்கனவே பேட்ரி போடணும். 3 பேட்ரி போடணும். 3 பேட்ரி போட்டாச்சு. ஆன் பண்ணால் லைட் இது இண்டிகேஷனாக இருக்குது. நம்மளுக்கு வேறு இது மேலே கேமரா இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். ட்ரோனு காட்டுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் நம்ம ட்ரோனு ஃபஸ்ட்டு இது மேலே எடுத்துக்கணும். நம்மள இந்த 2 சைடில் உள்ளதை எடுத்துகிட்டு கீழே உள்ளதை நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக வந்தோம். என்னடா ரெக்கு வந்து டேமேஜ் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கூட சொன்னோம்ல, அதனால தான். இப்போ நம்மளுக்கு இது கேமரா இருக்குல்ல, இது கேமரா ரொட்டேட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சும்மா பேட்டரி லைட் சார்ஜ் இருக்கும், நான் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நீங்களே பாருங்களேன், இந்த கேமரா லைட்டை ரொட்டேட் ஆகும் பாருங்களேன். இந்த பேட்டரியில் சார்ஜ் இல்லை, இன்னொரு பேட்டரி இருக்குல்ல, அதை நம்ம போட்டு பார்ப்போம். சரி, நான் ரொட்டேட் ஆச்சா பாருங்களேன். நம்ம இப்போ ரிமோட்டை லைட்டாக பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இதாகும். நம்மளுக்கு இப்போ பேர் ஆகிட்டு. இப்போ பாருங்களேன், நம்ம இந்த கேமரா ரொட்டேட் ஆகும். கேமரா ரொட்டேட் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ சார்ஜ் முடிச்சுட்டு அதெல்லாம் சத்தம் வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வேணுமா, ட்ரோன் பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.